ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ சில்லி, அதாவது சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 350 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் எப்படி உருளைக்கிழங்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்னு கூட நம்ம வீடியோவில் காட்டியிருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இது போல் எடுத்துருக்கிற இந்த 350 கிராம் உருளைக்கிழங்கையும் நான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேகணும், மீதி பாதியை பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெறும் 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கை இந்த வடிகரண்டியில் போட்டு நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கை வடிகரண்டியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல நம்ம மிளகாய் தூள் போடுறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா மட்டும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் சாப்பிட அப்படின்றதுனால உருளைக்கிழங்குலையும் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாவு உருளைக்கிழங்கு மேலே லைட்டாக பட்டிருந்தாலே போதும். ரொம்பவும் அதிகமாக கோட்டிங் இருக்கிற மாதிரி நம்ம மாவு சேர்த்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவோடு சேர்த்து ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 50 ml அளவுக்காவது தண்ணியை சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா இப்படி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போது ரொம்ப நேரம் கூட குக் பண்ணணும்னு இல்லை. எண்ணெயில் உருளைக்கிழங்கை போட்டதும் கரண்டியை வச்சு கலந்து கொடுக்கும்போது கரண்டிலே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒட்டிக்கும். நல்லா 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாகவே வர அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வடிகரண்டியில் எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இது கூடவே வெங்காயம், குடமிளகா சேர்த்துக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய், வெங்காயத்தை சேர்த்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த வெங்காயம், குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி தெரியணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சுருண்டு வர வரைக்கும்லாம் வதக்கிடாதீங்க.
இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட சாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்க போகிறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போது குடமிளகா, வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உப்பு வேணும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவரை போட்டு நம்ம கரைச்சி வச்சுருப்போம். அதை ஒரு முறை ஸ்பூனில் நல்லா அப்படி கலந்து கொடுத்துட்டு இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் நல்லா ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பொட்டேட்டோ சில்லி வந்து நம்ம வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக பொட்டேட்டோ சில்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட இது போல் உங்களுடைய வீட்டில் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பொட்டேட்டோ சில்லி வந்து செஞ்சு பாருங்கள். பொட்டேட்டோ சில்லி இல்லை சில்லி பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட. எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸே ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பொட்டேட்டோ சில்லி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.